கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன தொடர்ந்து நம்ம லோக்கி அவர்கள் அடுத்து நம்ப லியோ 2 படத்த பண்ண போறாரு அப்படின்ற மாரி இப்ப நியூஸ் பயங்கர வைரலா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லியோ 2 படம் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணும். லோக்கி அவர்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய இடத்துக்கு டிசி படத்துடைய அந்த சக்சஸ் மீட்ட வந்து கொண்டாடின விதமா நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் எல்லாம் குடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் அல்லு அர்ஜுனா ப்ராஜெக்ட்ல பயங்கர பிஸியா இருக்காரு. ஸோ அல்லு அர்ஜுனா ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு 100% பார்த்தீங்கன்னா, லியோ 2 வரும் அப்படின்ற மாரி தான் இதுவரைக்குமே தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் மறுபடியும் நடிப்பாரு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கி அவரு ரிக்வெஸ்ட்டா வச்சிருக்காரு. எனக்கு டெய்லி 1 மணி நேரம் குடுங்கண்ணா போதும். நான் வந்து ஒரு செம்மையான படத்த எடுத்து காட்டுறேன் உங்கள வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபுல்லாவே லியோ 2 படத்தோட கன்டென்ட், ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்குது. ஸோ அந்த படத்துடைய ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, படத்துடைய கேஸ்ட், லொகேஷன் பார்க்குற வேலைகள் எல்லாமே அதாவது ஏ டூ செட் வரைக்கும் எல்லாமே லோக்கி முடிச்சிட்டாரு. பட் இப்ப நம்ம தளபதி அவர்கள் மட்டும் ஓகே சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பா அந்த படத்துடைய டேக் ஆஃப் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும். படத்த பார்த்தீங்கன்னா, கேவின் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டைம்லயே வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தாரு கேவியனுக்கு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னொரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இது ஏற்கனவே எல்சியூல வரக்கூடிய அந்த லியோ அப்படின்னு ரோலக்ஸ் அப்படின்ற ஸ்டாண்ட் அலோன் படத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம கேவின் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதே கேவின்ல மறுபடியும் தளபதி அவர்கள் நடிக்க போறாரு. அது லியோ 2 தான் அப்படின்ற மாதிரி இப்போ அப்டேட் வந்துட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடிச்சு சொல்றாரு நம்ம லோக்கி அவர்கள், கண்டிப்பா வந்து நான் லியோ 2 எடுக்காம விட மாட்டேன். இந்த படத்துடைய கதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ணனுக்காக மட்டும் தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுது, அதே மாதிரி லியோ 2 படம் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே லியோ 2 படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், அதே மாதிரி அரசியல் ரிலேட்டடான தளபதி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.